ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். குழந்தை பிறந்துச்சுன்னா நீ ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இது மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போது வேறு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆச்சுன்னா எப்படி சார்? சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆனந்த் பாபு தனலட்சுமி தம்பதியர். இவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலையில் அண்மையில் தனலட்சுமி கர்ப்பமடைந்தார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி பிரசவ வலி வர தனலட்சுமியை அவரது கணவர் ஆனந்த் பாபு சென்னை புரசேவாக்கம் கரியப்பா தெருவில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் காலை 9:30 மணியளவில் அனுமதித்துள்ளார். சரியாக 12:30 மணியளவில் சிசேரியன் மூலமாக இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் குழந்தையை சுத்தம் செய்து உடல் சூட்டை பராமரிப்பதற்காக வார்மர் மிஷன் வைத்த சில நிமிடங்களில் மின்கசிவு காரணமாக இயந்திரம் தீப்பிடித்து குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. பதறியடித்த மருத்துவமனை ஊழியர்கள் குழந்தையை மீட்டு பார்த்தபோது குழந்தை உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அடுத்த சில நிமிடங்களில் குழந்தையை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளும் வேப்பேரி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குழந்தையின் தாய் தனலட்சுமி புரசேவாக்கத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையிலேயே தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த குழந்தையின் தந்தை ஆனந்த் பாபு, குழந்தை பிறந்ததும் அந்த சந்தோஷத்தை இனிப்புடன் நண்பர்கள் உறவினர்களிடம் பகிரலாம் என நினைத்திருந்ததாகவும், ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே மிஷனில் தீ விபத்து ஏற்பட்டு தனது குழந்தை உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்ட சம்பவத்தால் துடிதுடித்து போனதாகவும் தெரிவித்துள்ளார். இல்லை சார், அதுதான் சார், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா நீ ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நான் எல்லாருமே அன்றைக்கி என்ன சரி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படியே வச்சுருப்பாங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருந்தேன். காலையில் பெருமாள்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். விடிய காலையில் இங்கேருந்து ஒரு 12 மணிக்கு நான் போனேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூப்பிட மாட்டாங்கன்னு சொன்னதுனால 12 மணிக்கு பெருமாள்பேட்டை ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்கேருந்து 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி 9 மணிக்கு இங்கே வந்துட்டேன். புரசேவாக்கம் மகப்பேறு மருத்துவமனையில் கேட்டபோது ஆக்சிஜன் குழாயில் தவறு ஏற்பட்டதாகவும், பின்னர் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் விசாரணையின் போது வார்மர் மிஷனில் தவறு ஏற்பட்டதாக கூறியதாகவும் தெரிவித்தார். குழந்தை பிறந்தவுடன் வார்மர் மிஷனில் வைத்துவிட்டு மருத்துவர்கள் ஊழியர்கள் யாரும் அங்கு இல்லை எனவும், அவர்களின் அஜாக்கிரதை மற்றும் அரசு மருத்துவமனையின் அடிக்கடி சோதனை செய்யப்படாத மிஷினால் மட்டுமே தனது குழந்தைக்கு தற்போது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனது குழந்தையின் தொடை, நெஞ்சு, தலை, முதுகு என 27% தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் வேதனையோடு தெரிவித்தார். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டெய்லி காலையில் கம்ப்ளீட்டாக எக்யூப்மெண்ட் எல்லாமே செக் பண்ணுவோம்னு சொன்னாங்க. செக் பண்ணியிருந்தால் இப்படி ஆயிருக்காது இல்லையா? கம்ப்ளீட்டாக நாங்கள் பர் டே ஒன்ஸ் நாங்கள் காலையில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம்னாங்க. நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஷின் லீக்கேஜ் எப்படி ஆயிருக்கும், எப்படி பஸ்ட் ஆயிருக்கும், அவங்க சொன்னது அப்படி தான் சொன்னாங்க. O2 மிஷின் பஸ்ட் ஆகிடுச்சு, மிஷினே பஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிலிண்டர்லேருந்து லீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நெருப்பு எப்படிங்க வந்துச்சு பற்றிக்கிறதுக்கு? அப்போது லீக் ஆச்சுன்னா காற்றோடு அது போயிட்டு இருக்கும். எப்படி பற்றிக்கிச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றாங்க. அது எப்படி ஆச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களே தவிர கரெக்டாக என்ன நினச்சின்னு சொல்ல மாட்டாங்க. போலீஸ் கேட்டாலே வார்மரில் வச்சுருந்தோன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அந்த மாதிரி சொல்லவே இல்லை, வார்மர்லேயே வைக்கலன்றாங்க அவங்க ஃபஸ்ட்டு. இங்கே கேட்டால் இங்கே வார்மரில் வச்சு இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. மேலும் மருத்துவமனை நிர்வாகிகள் தன்னிடம் மன்னிப்பு கேட்டு கடந்த 4 வருடங்களாக இதுபோன்று நடந்ததில்லை என்று கூறுகிறார்கள். அப்பொழுது 4 வருடத்திற்கு முன்பு இப்படி நடந்ததா என கேட்டால் அமைதியாகி விடுகிறார்கள் என அவர் தெரிவித்தார். இப்போ இருக்கு நான் அவங்ககிட்ட எதுவும் பேசல சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று அவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க, டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, 4 இயர்ஸாக இந்த மாதிரி எதுவுமே ஆனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆயிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து பதில் இல்லை. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியர்கள் மீதும் மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுபோல வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார்.
சார்ந்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்? துறை சார்ந்த நடவடிக்கைனா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ இதை தான் சொன்னேன், இப்போ எனக்கு ஆனாமல் நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஆகுமா? இப்போ எப்படின்னே தெரில எனக்கு சுச்சுவேஷன். 27% பர்ன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, 48 hours டைம் சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போது வேறு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆச்சுன்னா எப்படி சார் இது? குழந்தைக்கு வெளியே போய் ஆக்சிடென்ட் ஆகுறதுன்றது வேறு, நம்ம சரியாக பார்த்துக்கல, கையை பிடிக்கல, கிராஸ் பண்ணிச்சு ரோட அப்படின்றது வேறு. இது வந்து பிறந்த உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் நர்ஸ் எல்லாம் எவ்வளோ இதுவாக இருக்கணும், அவங்க எதுவுமே பார்த்துக்காம இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட் சிஸ்டமே பாதிக்குதுல்ல. அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு என்ன நடந்தது என செவிலியர் ஒருவர் விளக்கியுள்ளார். இதில் வந்து பாப்பா அந்த சிசரியன் பண்ண உடனே ஒரு பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க, இதில் போட்டுட்டு ஃபுல்லாக இது க்ளீன் பண்ணிவிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் அவங்க ஃபுல் செக்கப் பண்ணுவாங்க. ஏதாவது இதுவாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிறப்புலேயே இருக்கிற ஏதாவது இருக்கா, மோஷன் போகிற இடத்துலேருந்து எல்லாமே க்ரோத் நல்லா இருக்கா எல்லாம். இது வந்து அந்த குழந்தையோட டெம்பரேச்சரை இது மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் பாப்பாவுக்கு. அப்புறம் இதில் வந்து சேச்சுரேஷனு இது எல்லாமே இங்கே ஒரு மிஷின் இருக்குது, அது வந்து குழந்தையோட இது எல்லாத்தையும் பல்ஸு, பிபி, ஹார்ட் ரேட்டு. நேற்று ஏதாவது பவர் ப்ராப்ளம் இருந்ததா? இல்லை சார், அது உடனே செக் பண்ணிட்டோம் சார். ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது இருந்ததா, அதுலேருந்து வந்ததான்னு வந்து உடனே பார்த்துட்டாங்க. இது ஆக்சுவலாக உள்ளே இருந்தது, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் பாப்பா இருந்தது நேற்று. இப்படி இருக்க பாப்பா இப்படி இருக்கும்போது இது வழியாக ஆக்சிஜன் உள்ளே போகவும், இந்த ஸ்பார்க்கு அந்த ஆக்சிஜன் இது ரெண்டும் ஆக்சிஜன் லைன் வந்து சென்ட்ரல் ஆக்சிஜன் வரும் சார். அது பாப்பாவுக்கு வந்த உடனே கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்கும். அது நல்ல அந்த கலர் பிங்க் கலர் அது மாதிரி. ஆனால் பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆக்சிஜன் கொஞ்சம் சப்போர்ட் வச்சுட்டு தான் அது சிசேரியன் பண்ணுறது. எவ்வளோ பேர் மேம் இங்கே ரெகுலராக அட்மிட் ஆகுவாங்க? ஆமாம் சார், இங்கே நாங்கள் இப்போ வந்து 30-40 டெலிவரி பார்க்குறோம் டெய்லி. டெய்லி சார், மந்த்லி ஒரு 4-5 பேர் வருவாங்க, ப்ளஸ் ஓபிக்கு வந்துட்டு போவாங்க. நார்மலாக டெய்லி ஒரு 2வது ஆகும் சார், நார்மல் ஆகும் ஒரு 2, இந்த பக்கம் 2 சிசேரியன். அதை தவிர ஸ்டெரிலைசேஷன் சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் சார், அது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். பீரியட்ஸ் வந்து 3ஆம் நாள் பண்ணுவாங்க, நிறைய பேர் அபார்ஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த ஸ்டெரிலைசேஷன் கவரேஜ் பார்ப்பேன். புரசைவாக்கம் அரசு மகப்பேறு மருத்துவமனை நிர்வாகத்திடம் நேரில் சென்று விளக்கம் கேட்டபோது அன்று காலை 9:30 மணிக்கு தனலட்சுமி பிரசவ வலியோடு அங்கு வந்து அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 12:38 மணிக்கு சிசேரியன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த சில நிமிடங்களில் குழந்தையை வார்மர் மெஷினில் வைத்தோம். அனைத்து மருத்துவ ஊழியர்களும் மருத்துவரும் குழந்தையோடுதான் இருந்து கண்காணித்து வந்தோம். ஆனால் அடுத்த 10 நிமிடங்களில் மிஷனில் புகை வந்து தீப்பற்றியது. உடனே குழந்தையை வெளியே எடுத்தோம். நெஞ்சு பகுதியில் தீக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்தோம். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் யாரும் கவனக்குறைவாக செயல்படவில்லை. மெஷின் கோளாறால் இவ்விபத்து ஏற்பட்டது என விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். மெஷின் கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து நடந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் கூறிய நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் முறையான பராமரிப்பு இல்லையா, மெஷினை அங்கிருந்த ஊழியர்கள் சரியாக சோதனை செய்யவில்லையா என சமூக ஆர்வலர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இச்சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் வேப்பேரி போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.